வணக்கம். இந்த பிரத்யேகமான விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, இதை பற்றி ஆழமாக பார்ப்போம். நாம் தினமும் நியூஸ்ல பார்க்குற மேலோட்டமான அரசியல் செய்திகளுக்கு பின்னால எவ்வளவு ஆழமான பொருளாதார மற்றும் நிர்வாக உண்மைகள் மறைஞ்சிருக்குன்னு இன்னைக்கு நாம உடைச்சு பார்க்க போறோம். இது நிஜமாவே ஒரு பனிப்பாறையோட நுனி மாதிரி தான். வெளியே தெரியறது வெறும் கவர்ச்சியான அரசியல் மட்டும்தான். ஆனா தண்ணிக்கடியில இருக்கிற உண்மையான சவால்கள் என்ன, அதான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இத புரிஞ்சிக்க நாம ஒரு பனிப்பாறை மாதிரி, அதாவது ஐஸ்பர்க் மாடலை பயன்படுத்த போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற 6 முக்கியமான விஷயங்கள் இதுதான். 1. 144 இடங்களுக்கான அரசியல் வியூகம். 2. இலவசங்களின் பொருளாதாரம். 3. மாறாத அதிகார வர்க்கம். 4. இலவச சிலிண்டர் முரண்பாடு. 5. டிஜிட்டல் டோபமைன் பொறி. கடைசியா விமர்சன சிந்தனையை எப்படி விழிப்படைய செய்யறது. வெளியே தெரிகிற அரசியல் நகர்வுகள் ஆரம்பிச்சு ஆழத்துல இருக்கிற கடன் சுமை, மக்களோட கவனச்சிதறல்கள் வரைக்கும் ஒவ்வொன்னா இறங்கி பார்க்க போறோம். பகுதி 1. 144 இடவியூகம், ஒரு தெளிவான அரசியல் கணக்கேடு. பனிப்பாறையோட உச்சியிலிருந்து ஆரம்பிப்போம். சமீபத்துல தமிழக அரசியல்ல பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா 144 சட்டமன்ற இடங்களை நோக்கிய இந்த நகர்வுதான். இது மிக சிறப்பாக விளக்குவது என்னவென்றால் 119 இடங்கள் அப்படிங்கிறது ஒரு விளிம்பு நிலை, அதாவது பார்டர் லைன் மெஜாரிட்டி. எப்ப வேணாலும் சில எம்எல்ஏக்கள் அதிருப்தியாகி வெளியே போனா ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா 144 இடங்கள் அப்படிங்கிறது யாராலும் அசைக்க முடியாத ஒரு முழுமையான கோட்டை. எதிர்க்கட்சியிலிருந்து 36 பேர் ஒன்னா சேர்ந்தாலும் இந்த ஆட்சியை ஒன்னும் பண்ண முடியாது. இதுல இருக்கிற அரசியல் வியூக கணக்க நாம நடுநிலையா பாப்போம். அதிமுகவோட 47 உறுப்பினர்கள்ல 30 பேரை இணைச்சுக்கிட்டதன் மூலமா கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து ரொம்ப ஈஸியா சட்ட பாதுகாப்பை வாங்க முடியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஒன்னா சேர்ந்தா அது கட்சி தாவலா கருதப்படாது. இது ஒரு பக்கத்துல பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை சிதைக்குது, இன்னொரு பக்கத்துல எல்லா கட்சிகளோட ஆதரவையும் திரட்டி திமுகவை சட்டமன்றத்துல முற்றிலுமா தனிமைப்படுத்துது. ஆக மொத்தம் இது ஒரு நிலையான ஆட்சிக்கான பக்காவான மாஸ்டர் பிளான். சரி, இந்த அரசியல் வியூகங்களிலிருந்து இப்போ நாம கொஞ்சம் பொருளாதார யதார்த்தத்துக்கு வருவோம். உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு தனி மனிதனோட வாழ்நாள் அடிப்படை தேவைகளுக்கு தோராயமா ஒரு 45 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். இந்த 8 கோடி மக்களுக்கும் அவங்களோட வாழ்வாதார செலவை அரசியல் வாக்குறுதிகளாலேயோ இல்ல எந்த ஒரு அரசாங்கத்தாலேயாவதோ முழுமையா கொடுத்துட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகுதி 2. இலவசங்களின் பொருளாதாரம், நீருக்கு அடியில் உள்ள நிஜம். இப்போ நாம பனிப்பாறையோட நீருக்கு அடியில இருக்கிற பகுதிக்கு வரப்போறோம். அதாவது நம்ம மாநிலமும் பொதுமக்களும் ஃபேஸ் பண்ற கடுமையான பொருளாதார உண்மைகள். ஒரு மனிதனோட 35 வருஷம் வாழ்க்கையை கணக்கு பண்ணி பார்த்தா கல்விக்கு 8 முதல் 12 லட்சம், மருத்துவத்துக்கு 5 முதல் 8 லட்சம், சாப்பாடு, போக்குவரத்து, உடை, இருப்பிடம் நீ எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு கௌரவமான வாழ்க்கைக்கு தோராயமா 35லிருந்து 51 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது. சரி, ஆவரேஜா ஒரு 45 லட்சம்னு வச்சுப்போம். 8 கோடி மக்களுக்கும் இந்த தொகைய எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் மேஜிக் பண்ணி கொடுத்துடவே முடியாது, இல்லையா? இங்கதான் நம்ம ஒரு கசப்பான நிஜத்தை பார்க்க முடிகிறது. தோராயமா 4 கோடி பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் கொடுக்கற ஒரு திட்டத்தை செயல்படுத்தினா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1.2 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். நம்ம மாநிலத்தோட மொத்த பட்ஜெட்டே சுமார் 4.4 லட்சம் கோடி தாங்க. அதாவது ஒரே ஒரு திட்டத்துக்காக மாநிலத்தோட மொத்த பட்ஜெட்ல 27% ஒதுக்க வேண்டியிருக்கும். இது பொருளாதார ரீதியா எவ்வளோ பெரிய சவால்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழகத்தோட தற்போதைய நிலுவைக் கடன் எவ்வளோ தெரியுமா? 9.52 லட்சம் கோடி ரூபாய். கஜானா காலியா இருக்குன்னு சொல்ற ஒரு நிலைமையில 16 லட்சம் அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி, அதாவது டிஏ உயர்வுக்காக கூடுதலா 1260 கோடி செலவு செய்யப்படுது. அப்போ இந்த பணம் எங்கிருந்து வருது? ரொம்ப சிம்பிள், புதுசா வாங்குற கடன்கள் மூலமாலாம். இது என்னைக்குமே முடியாத ஒரு கடன் சுழற்சி. இதத்தான் நாம சார்பு வலை இல்லனா டிபெண்டன்சி ட்ராப் அப்படின்னு சொல்றோம். இளைஞர்கள் சோஷியல் மீடியால மணிக்கணக்கா நேரத்தை வீணடிக்கிறாங்க. அரசாங்கம் இலவசங்களை கொடுக்குது, மக்களும் அதை வாங்கிட்டு எந்த கேள்வியும் கேட்காம அமைதியா இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது? ஊழல் தடையில்லாம வளருது. கடைசியில அரசாங்கத்துக்கிட்ட திட்டங்களை செயல்படுத்த பணம் இல்லாம போயிடுது. எந்த ஒரு திறன் மேம்பாடும் இல்லாம வெறும் இலவசங்களை மட்டும் நம்பி இருக்கிறது ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் அப்படியே முடக்கிடும். பகுதி 3. மாறாத அதிகார வர்க்கம், பனிப்பாறையின் உறைந்த ஆழங்கள். அரசியல்வாதிகள் மாறினாலும் இந்த நிர்வாக அமைப்பு ஏன் தானாவே மாறுறதில்ல அப்படிங்கறத இப்ப பாப்போம்.
முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் மாறலாம். ஆனா ஃபைல்ஸ் பாக்குற அதிகாரிகளோ விதிமுறைகளோ டெண்டர் நடைமுறைகளோ என்னைக்கும் மாறது கிடையாது. 30 வருஷ அனுபவம் இருக்கிற ஒரு அதிகார வர்க்கம் 30 நாள் அனுபவம் இருக்கிற ஒரு முதலமைச்சருக்கு நடைமுறைகளை கத்துக் கொடுக்குது. மக்களும் நிர்வாக சீர்திருத்தங்கள் வேணும்னு கேக்குறதே இல்ல. அவங்களுக்கு உடனடியா கிடைக்கிற சலுகைகள் தான் முக்கியம். அதனாலதான் திருப்பூர் உழவர் சந்தை மாதிரி பொது சொத்துகள்லாம் சரியான பராமரிப்பு இல்லாம குப்பைகளை சீரழிஞ்சு கிடக்குது. இது அரசு சொத்துதானே, நமக்கென்ன அப்படிங்கிற நம்ம அலட்சியம் தான் இதுக்கு முக்கிய காரணம். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான முரண்பாடு என்னவென்றால், திருவாரூர் மாவட்டத்துல வெறும் 7000 ரூபாய் லஞ்சத்துக்காக மனமுடைஞ்சு தற்கொலை செஞ்சுக்கிட்ட பிடிஓ ஆபீஸ் ஊழியர் சுரேஷ்குமாரோட சோகம் ஒரு பக்கம், கீழ்மட்ட ஊழியர்கள் மேல சட்டம் உடனே பாயும். ஆனா இன்னொரு பக்கம் 700 கோடி ஊழல் பண்ற உயர்மட்ட அதிகாரிகள் இதே சிஸ்டத்தோட பாதுகாப்போட வருஷக்கணக்குல நடக்கிற விசாரணைகளுக்கு பின்னாடி ரொம்ப ஈஸியா தப்பிச்சுக்கிறாங்க. எளியவர்களுக்கு ஒரு நீதி, வலியவர்களுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனம். பகுதி 4. இலவச சிலிண்டர் முரண்பாடு, வாக்குறுதிக்கும் நிஜத்திற்கும் உள்ள இடைவெளி. அரசியல் வாக்குறுதிகள் உலகளாவிய பொருளாதாரத்தோட மோதும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நேரடி உதாரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். மேற்காசிய போர் பதற்றத்தால கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டு சில கட்டுப்பாடுகள் வந்தப்போ வீட்டு உபயோக சிலிண்டரோட விலை 928 ரூபாயா இருந்துச்சு. ஆனா கமர்ஷியல் சிலிண்டர் விலை தடாலடியா உயர்ந்து 3237 ரூபாயா மாறிடுச்சு. இந்த மாபெரும் விலை வித்தியாசம் சாதாரண ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களையும் ஆட்டோ ஓட்டுநர்களையும் ரொம்பவே கடுமையா பாதிச்சது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் ஒரு பெரிய முரண்பாடு நடக்குது. வருஷத்துக்கு 6 சிலிண்டர்கள் இலவசம் அப்படிங்கிற வாக்குறுதி இருக்கும்போதே அவிநாசி பக்கத்துல இருக்கிற பொத்தாம்பாளையத்துல 22 வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கள்ளச்சந்தைக்காக பதுக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. முறையான நிர்வாக கண்காணிப்பு இல்லாம சும்மா இலவசங்களை அறிவிக்கிறது இது மாதிரி பிளாக் மார்க்கெட்டுக்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. பகுதி 5. டிஜிட்டல் டோபமைன் பொறி, சமூக விழிப்புணர்வை தடுக்கும் உளவியல் திரை. சரி, இத்தனை விஷயங்கள் நடந்தும் மக்கள் ஏன் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க? நம்மளோட டிஜிட்டல் பழக்க வழக்கங்கள் தான் அதுக்கு காரணம். இத சைக்காலஜில கற்றுக் கொடுக்கப்பட்ட நிராயுத பாணி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்டா மட்டும் என்ன மாறிட போகுது அப்படிங்கிற இந்த மனநிலை ஒரு 50 வருஷ அரசியல் அலட்சியத்தாலையும் இந்த 15 செகண்ட் ரீல்ஸ் கொடுக்கற உடனடி சந்தோஷத்தாலையும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனாலையும் உருவாகுது. ஒவ்வொரு ரீல் பார்க்கும்போதும் மூளைக்கு கிடைக்கிற டோபமைன் ஒரு போலி மகிழ்ச்சியை தந்து ஆழமா யோசிக்கிற திறனையே கொன்னுடுது. எனவே இதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு இளைஞர் தினமும் வெறும் 4 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்கறான்னு வச்சுப்போம். 30 வருஷத்துல அவன் இழக்கிற நேரம் 43,800 மணி நேரங்கள். அதாவது தன் வாழ்க்கையில தொடர்ந்து 5 முழு வருஷத்தை மொபைல் ஸ்கிரீனுக்கு முன்னாடி வீணாக்குறான். இதே நேரத்தை அவன் முதலீடு செஞ்சிருந்தா அந்த 35 லட்சம் சம்பாதிக்கிற திறனை ரொம்ப ஈஸியாவே அடைஞ்சிருக்க முடியும். பகுதி 6. விமர்சன சிந்தனையை விழிப்படையச் செய்வது, இதிலிருந்து வெளியேறும் வழிகள். இந்த ஐஸ்பர்கோட பிடியிலிருந்து ஒரு சாதாரண தனி மனிதன் எப்படி வெளியே வர முடியும்? அதுக்கான பிராக்டிக்கலான தீர்வுகள் இதுதான். முதல்ல உங்க மொபைல் ஸ்கிரீன் டைமை குறைங்க. 2வது, அரசாங்கத்தோட இலவசங்களை மட்டும் நம்பி இருக்காம ஒரு 35 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான திறனை டெவலப் பண்ணிக்கோங்க. 3வது, தகவலறியும் உரிமை சட்டம் அதாவது RTI மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்தி சிஸ்டத்தை நேரடியா கேள்வி கேளுங்க. கடைசியா, ஊழலை தைரியமா வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. உண்மையான பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது உங்க திறமையிலையும் நீங்க கேட்கிற கேள்விகள்ல தான் இருக்கே தவிர அரசாங்கத்தோட சலுகைகள்ல இல்ல. இதை வைத்து பார்க்கும்போது நமது இறுதிச் சிந்தனை எவ்வாறு அமைகிறது என்பதை பார்ப்போம். இந்த சிஸ்டத்தை மாத்த நமக்கு ஒரு மாபெரும் புரட்சி தேவையில்லை. அடிப்படை உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வும் கேள்வி கேட்கும் சிந்தனையுமே போதுமானது. நீங்க இந்த சிஸ்டத்துல எந்த இடத்துல இருக்கீங்க? வெறும் சலுகைகளை வாங்குற ஒரு பயனாளியாவா இல்ல பொறுப்பான குடிமகனாவா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னொரு சிறப்பான விளக்கத் தொகுப்புல மீண்டும் சந்திப்போம்.